கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் பேசுகிறது மட்டும் தேவ சத்தம் அல்ல. அன்றாட வாழ்க்கையில ஏதோ ஒன்றின் மூலமாக உன்னிடத்துல கர்த்தர் இடைபட விரும்புகிறார். வாசித்த யோவான் 10:4 வாசித்தோம். ஆடுகள் அவனுடைய சத்தத்தை அறிந்தபடியினால் அவனுக்கு பின் செல்லுகிறது. ஐயா, நீங்களும் நானும் அவருக்கு பின்னாடி தான் போயிட்டு இருக்கிறோமா தெரியுமா உங்களுக்கு? ஐயா, நீங்க ஒரு வெளியூருக்கு போனா, ட்ரெயின்ல போனாலும் பஸ்ல போனாலும் ஃப்ளைட்ல போனாலும் அங்கதான் நம்ம போற இடத்துக்கு தான் போறோமான்னு டிக்கெட்டை 10 தடவை சரி பார்க்கறியே, இல்ல பஸ்ல இருக்கிற போர்டை 10 தடவை சரி பார்க்கறியே, அங்க உட்கார்ந்து இருக்கிற 10 பேருக்கிட்ட இந்த பஸ் இங்கதான் போகுதான்னு கேட்கறியே. ஆனா அன்றாட வாழ்க்கையில நம்ம கர்த்தருடைய பிள்ளைகளா தான் இருக்கிறோமா? கர்த்தருக்குரியவர்களா தான் இருக்கிறோமா? தேவனை மகிமைப்படுத்துகிறவர்களா தான் இருக்கிறோமா? அவரை பிரியப்படுத்துகிறவர்களா தான் இருக்கிறோமா? கொஞ்சமாவது உனக்கு அந்த உணர்வு, தேவ சத்தத்தை அறிகிற அறிவு, உணர்வு உனக்கு இருக்கிறதா?